ரொம்ப களைப்பா இருக்கு, கொஞ்சம் நீச்சல் தண்ணி குடு மதனி. அத்தாச்சி சாரதாக்கே நீச்சல் தண்ணி கொடுங்க. அத்தே குறுக்கலாம் கடுக்குதுடி, வெள்ளி புடியாருவா வேடல புள்ள கையாருவா, சொல்லி அடுக்கருவா சொலட்டுதடி நில்கதீர. வேலை ஏத்த வெங்காயம், வேய பிடிச்சி வெங்காயம். ஏன் மதனி, உன் மவனை மெட்ராஸ் அனுப்ப போறியாமே, நெசமாவா? இதுக்கு தான் நீச்சல் தண்ணி கேட்டியாக்கும். தெரிஞ்சுக்கலாம் தான். ஆமா சாரதா, இந்த சுத்துப்பட்டுல அருவாளும் கலப்பையும் இல்லாத வீடு எது? இருக்கிற அருவாக்கு துவைச்சல் போடுறதும் இருக்கிற கலப்பைக்கு கொழு மாட்டுறதும் இல்ல வேலையா போச்சு. அறுப்பு முடிஞ்சு கூலி வாங்குறது எங்க காலத்தோட போட்டும். அவனாவது வெளியூர் போய் 4 காசு சம்பாதிச்சு நம்ம கண்ணுள்ள போதே நல்லா இருந்தானா இந்த கட்ட நிம்மதியா வேகும். என்ன ஏன் மதனி, கோட்டையை பிரிஞ்சு இருந்துருவியா நீ? சாமி கோயிலுக்குள்ள இருந்தா மட்டும் மரியாதை இல்ல, வெளியும் போய் வந்தாதே மரியாதை. போயிட்டு வரட்டும். என்னடா பஞ்சவரணா, உன் புருஷன் வெளியூர் போலாம் போல இருக்குது. கஞ்சி குடிக்க வீட்டுக்கு வரட்டா? விளக்கமாறு பிஞ்சு போயிரும். ஆளே முகரையும் பாரு. போலாம் போலாம், ஏய் போலாம். என்ன பங்காளி, ஆடு வெட்டு விழுந்து நினைச்சா கடைசியில புலிக்கில வெட்டு விழுந்துருச்சு. பஞ்சார்னா பஞ்சார்னா பஞ்சே அடியே பஞ்சே. ஆமா மாமோய், மத்தியான பஸ் போயிரு போது வரசா கிளம்பு. என்ன உள்ள சொல்ற? என்னது பசு கிளம்பிருமா? மாமன் துண்ட பசுக்கு முன்னுக்க போட்டியா? போட்டேன் மாமா. அப்புறம் எப்படி எடுப்பாங்க? மாமன் துண்ட பசு சீட்ல போட்டின்னு வச்சுக்க, எவனும் உட்கார மாட்டாங்க. அதே துண்ட பஸ்ஸுக்கு முன்னுக்க போட்டின்னு வச்சுக்க, மாமன் போகாம பஸ்ஸை எடுக்க மாட்டாங்க. வெள்ளைய முண்டாட்டின்னா விவரமா இருக்கணும் முடியும் என் கருவாச்சி. சரிங்க மாமா. அப்புறம் மாமே வெளிநாட்டுக்கு போலவுல, வெளியூருக்கு தான் போறேன். பருவமழைக்கு நான் திரும்பி வந்துருவேன். என்னலா இந்த பைய எடுத்துக்கிட்டு வா. மாமா. டேய் வெளியா பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு, வா 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 வா. மாப்ள அத்த போடு. போடா வாடா. வா. ஏடா விட்டா சரோஜோட ஆடிட்டே போயிடுவா போல இருக்கு. அதான் பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சுல, வா போலாம். என்ன ஓட்ட 4 குத்து நறுக்குன்னு குத்தலாம்னா அதுக்குள்ள நீ எழுதுக்கிட்டு வந்துட்டிய. நீ ஆடி முடிக்கிறதுக்குள்ள பஸ் கிளம்பிரு. வா. அதுவும் சரிதான். சத்த பாத்துக்க மாப்ள. டேய் எங்கடா போற? மாப்ள நல்லா ஆடுற கலைஞருக்கு நம்மள மாதிரி பெரிய மனுஷங்க பார்த்து பரிசு கொடுக்கணும். அப்பத்தே அது சிறப்பா இருக்கு. டேய் டேய் ஐயோ வெக்கத்துல மாமே வேட்டியே அவுந்துரும் முறுக்கடி. இதோட மாமே மெட்ராஸ் போய் சேர்ந்துரு. வரட்டுமா? தந்தனக்கடி 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 தன். போதும் அடங்கு. மாப்ள பணத்தை குத்தவும் கவுந்துட்டால. கௌரவா கௌரவா. இப்போ டிக்கெட்டை வெளியிடு, பஸ் எதுன்னு பார்க்கணும். மாப்ள என்ன டிக்கெட்டு? டிக்கெட்டு எங்கடா? பணத்துக்கு பதிலா டிக்கெட்டை குத்திவிட்டே மாப்ள. இப்ப என்ன பண்றது மாப்ள? ஆத்தாடி எப்படிரா மாப்ள? டேய் நாங்கெல்லாம் என்ன பஞ்சு டைலா காக்கு? ஆமா பின்ன சென்னைக்கு போறோம்ல. பேசுறா மாப்ள, நல்லா பேசு. டேய் நாங்கெல்லாம் ஜல்லிக்கட்டுல சடுகுடு விளையாடுவீங்கடா. என்ன சரிதானே? ஆடி டிக்கெட் நானே இன்னொருத்தர் வருவாப்புல. சொன்னாங்க. ஏய் டிக்கெட் எங்கப்பா? ஏற்கனவே மாப்ள கொடுத்துட்டு போயிருப்பான்ல, அப்புறம் என்னப்பா டிக்கெட்டு? டேய்
வந்துட்டு இருக்குப்போ எங்கடா போன? நொக்கா மக்கா ஒண்ணுக்கு இருக்க போனி மாப்பிள உருவா ஆக்குற நம்ம என்ன கேனப்பேல சரி போனியா? நம்ம பம்பு செட்டுக்கே குக்கிய போட்டு கரண்ட் திருட்டு வயலுவ உருவா எடுத்து ஒண்ணுக்கு போயிருவோமா? அங்க டவுசர் நாடா எழுத்து கட்டுந்தே மாப்பிள மெட்ராஸ்ல போய் இறக்குவோம். அட பூ நாரப்பையில போ 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 ஜன்னல் ஓரமா போய் உட்காரு போ போ போ. ஏன்டா சாரல் அடிச்சாலும் சைடுல போயிரும்ல போ போ போ. மாப்பிள ரொம்ப தாண்டா லந்தா குடுக்குற மலை ஏறினாலும் மச்சின உதவி தேவடி. போடா போடா போ போ ரொம்ப பேசினா டேங்கிலே இரிக்கிடுவேன் அடக்கு. மெட்ராஸ்ல வந்து இறங்கிட்டா மதுரை மீனாட்சி தான் காப்பாத்து. வெள்ளையா சென்னையும் நல்லா சுறுசுறுப்பா தானே இருக்கு. ஆமா மாப்பிள காலையில எல்லாரும் பரபரப்பா போயிட்டு இருக்காங்க. கால்ல வெந்நீரை ஊத்துறாப்புல போறாங்க. அது சரி அம்மா பெரிய ஊர்ல தெற்கும் தெரியல வடக்கும் தெரியல வந்து இறக்கிட்டாங்க. திருவல்லிக்கேணிக்கு எப்படிடா போறது? கண்டக்டர் இருக்காரு பாரு ட்ரிப்ளிகேணிக்கு எப்படி போகணும்னு கேளு. டேய் திருவல்லிக்கேணின்னு கேட்றாதடா ட்ரிப்ளிகேணிக்கு எப்படி போகணும்னு கேளு. இல்லாட்டி தெரியாம போயிடும். இது உசிர எடுக்கிற ஆயுதம் இல்லண்ணே. உன் உசிரை காப்பாத்தன சாமி எங்க குல சாமி சரியா? போயிட்டோம் சூதானமா போயிட்டோம். அண்ணே திருவல்லிக்கேணி எப்படிண்ணே போறது? அதான் போகுது அந்த பஸ் தான். ஏய் வெளியே வாடா வாடா. அப்பாடா அடக்கண்ணாத்த டீ சாப்பிடுறியா? ஏய் ஏத்தன போது இறக்க பாக்குறியா? கிளாஸ குடுறா. ஏய் வெளியா இப்படியே போயிட்டு இருந்தா கதைக்கு ஆகாது போல இருக்குடா. இந்த அப்படி நான் போய் அட்ரஸ் கேட்டு ஏ வந்துடுறேன். மாப்பிள வேணாப்பா ஏற்கனவே நீ பஸ் ஸ்டாண்ட்ல கொடுத்த அலப்புற பத்தாதா? இங்க ஒரு 7:30 கூட்டணுமா? நானே போய் கேட்டு வரேன். இதை பாத்துக்க. அது அண்ணே. கீபோர்டு கொடு. அண்ணே இந்த அட்ரஸ் எங்கன்னு இருக்கு? ஏய் நாங்களே பெரிய அட்ரஸ். ஏங்கடி அட்ரஸ் கேக்குறியா? அண்ணே அட்ரஸ் தெரியும்னா தெரியும்னு சொல்லு, இல்ல தெரியலன்னு சொல்லு. அதுக்காக எங்க ஆத்தாலாம் அழுக்காத. ஏய் அது எங்க தாய்மொழிடா. அண்ணே கை நீட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. ஜகா வாங்குற நீ நம்ம கையாண்ட சீன் போறியா? அண்ணே வேணாம்ண்ணே பாத்துக்கண்ணே. வேணாம்ண்ணே அண்ணே. ஏதாச்சும் தப்பு பண்ணிடா நீ? இல்ல மாப்பிள அட்ரஸ் கேட்டது நம்ம குடும்பத்தை பத்தி பேசுறான்டா. ஏய் நான் லுக் வர்ற. அட்ரஸ் சொல்றா. சார் லெஃப்ட்ல போ சார். ரெண்டா ரைட் லாஸ்ட் விடு சார். வெளியே வாடா. அக்கா மக்க என் மாப்பிள்ள நீ பஞ்சு டைலாக் பேசல, இல்லைன்னா உன்னை பஞ்சர் ஆக்கியிருப்பேன். நல்ல பூட கட்டி விட்டு போறேன். நெத்தியில அடிக்கிற நெத்தியில. கைலாசம் சும்மாவே மெட்ராஸ் ஆட்டி படைக்கிறான். இவனுங்க வர போறானுங்க. என்ன போதோ? வெளியா சண்முக மாமா நம்மள நல்லா பெரிய வீட்டுல தான் வேலைக்கு அனுப்பியிருக்காரு. ஆமா மாப்பிள்ள வா உள்ள போலாம். அலி பாபா கேட்டு மாதிரி இருக்கு பாரு. மாப்பிள்ள நாய் என்னைய பார்க்கவும் நம்ம ஊர் பாலவனையார் பசு மாதிரி பின்னுக்க போதுவாரு. சொரி நாயை பார்த்தாலே தெரு நாய் ஓடும், வீட்டு நாய் ஓடாதான். எங்களை பார்த்தா அப்படியா தெரியுது? நான் பார்த்து வேற சொல்லணுமாக்கும். வாடா. யாரா அவன் குனிஞ்ச நேரத்தில் நுழையிறது? மாப்பிள்ள கண்ணாடி போட்ட சோழ போமாடா. ஆமாடு. வணக்கண்ணே. என்ன மதுரையா? எப்படி நான் இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச? அதான் நீங்க நெஞ்ச நிமித்திட்டு வர தோரணையில இருந்தே தெரியுது. அண்ணே அது பிறவியிலே வந்ததுன்னு இப்ப மாத்த முடியுமா? அட விடப்பா ஒன்னு சொல்ல விட மாட்டிய, உடனே முறைப்பிய. நீங்க நிமித்தினா என்ன மடக்குனா என்ன? வந்த விஷயத்த சொல்லுங்கடா. ஒண்ணுல என்ன கைலாசம் இருக்காருல்ல அவரை பார்க்கணும். ஓஹோ டேய் மணி கூட்டிட்டு போய் காட்டு. குளிச்சு ரெடி ஆயிட்டு வண்டியில வந்து இருங்க. வண்டியில இருங்கன்னு நேரம் வந்து சொல்ல வேண்டியதானே? சுத்தி வந்து சொல்லிட்டு போற. இதுக்கெல்லாம் ஒரு பில்டப்பாடா. கட்ட பஞ்சாயத்து கைதா. கட்டையும் வெட்டுவேன், கழுத்தையும் வெட்டுவேன்.
நகைக்கடை முன்னாடி நந்தி மாதிரி ஒரு கடை, அதை காலி பண்ண முடியாது. அப்ப சொத்து ஆத்தா சொத்துன்னு அடம் பிடிச்ச அறுத்துருவேன். கடையை விட்டு கொடுக்கணும், இல்ல குடும்பத்தோட உசுரை விட்டு கொடுக்கணும். எதை விட்டு கொடுக்கற? கடையை விட்டு குத்துற, கையெழுத்தும் போட்டுறியா? யாரையும் ஒண்ணும் பண்ணிடாதீங்க, ஒண்ணும் பண்ணிடாதீங்க. கையெழுத்த போட்டுட்டு குடும்பத்தோட காசி ராமேஸ்வரன் காணாம போயிருங்க, இல்ல கடல்ல கரைஞ்சிருவீங்க. டேய் கோட்டை, நம்ம ஊர்ல இருக்கிறதா விறகு கடைடா, இங்க இருக்கிறதாண்டா மரக்கடை. எம்மா பெருசா இருக்கு. செட்டியார, கடையை காலி பண்ணியாச்சு, ஆள் வரும், கணக்க முடிச்சு அனுப்பு. மாப்பிள்ள, நம்மளுக்கு நிறைய சோழி இருக்கும் இருக்குடா. அவனும் இல்லையா? ஐயா, உங்களை பார்க்க மதுரையிலேருந்து 2 பேர் வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. யாரு? எவ்வளையா இந்த லெட்டர் எடு. இந்தா நாங்கய்யா பாத்தினூர் சண்முகம் அனுப்பிச்சு விட்டாரு. எந்த வேலையா இருந்தாலும் செய்வியா? ஐயா, எந்த வேலை இருந்தாலும் கத்துக்கிட்டு செய்வையா. எனக்கு தெரிஞ்ச வேலையை கரெக்டா செய்வையா. என்ன வேலை தெரியும்? அருவா. ஏய் பயன்ட்டாங்கடா. ஆமா மாப்பிள்ள. ஐயா, அருவா கடப்பார கோடாலின்னு இரும்பு சம்பந்தமான எல்லா வேலையும் பாப்பையா. நமக்கு அருவா தேவைப்படுது. அருவா நல்லா அடிப்பியா? என்ன எப்படி கேட்டிய? இங்க இருக்கிற மரத்தெல்லாம் நீங்க மிஷின்ல தானே அறுப்பிய. ஆனா நான் அருவா அடிச்சு கொடுத்தேன்னு வைங்க, மரத்தை அருவால தான் வெட்டிய. ஏன்னா எந்த இரும்புல அருவா அடிச்சா எப்படி பதமா ரக ரகமா சைஸ் வாரியா இருக்குன்னு அடிச்சு எங்க வம்சத்துக்கே பேர் வாங்கி கொடுத்தவனா. என்ன இல்லையா? ஆமா, எங்க கோட்டை சொல்றது உண்மைதாங்கய்யா. அருவால பல ரகம் இருக்கா? பின்ன குட்டியா இருந்தா விறகு வெட்டும், நீளமா இருந்தா வேரோட வெட்டும், கனமா இருந்தா காஞ்ச மரத்தை வெட்டும், லேசா இருந்தா நெட்டு மரத்தை வெட்டும். வைஷ்ணவ அருவா, நாம போட்ட அருவா, சைவ அருவா, பட்டை போட்ட அருவா, அம்மனுக்கு அடிக்கிறது ஓம் போட்ட அருவா, ஐயனாருக்கு அடிக்கிறது ஒசரமான அருவா, கதிர் இருக்கிறதுல இருந்து காவல் தெய்வம் கையில வச்சிருக்கிறது வரைக்கும் சுத்தப்பட்டெல்லாம் நான் அடிச்ச அருவா. ஆமாங்கய்யா, எங்க கோட்டை 48 நாள் விரதம் இருந்து அருவா அடிச்சு சும்மா டிண்டாங்கு 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 டிண்டாங்குன்னு அருவா புடிச்சுக்கிட்டு ஊருக்குள்ள நடந்து வந்தா எங்க பங்காளி பயிலுவ எங்க குலசாமியே வருதுன்னு கையெடுத்து கும்பிடுவாங்கயா. என்னன்னு இப்படி சிரிக்கிறீங்க? எங்க கோட்டைக்கு சாமி வந்து பார்த்தது இல்ல, ஒரு நாளைக்கு பாப்பிய. பற்ற இங்கே போட்டுக்கிறியா? இங்கயா? சக்களத்தி ஒரே வீட்டுல வச்சா சந்தி நேரிடாது ஐயா. மரக்கடையில எப்படி நெருப்பு வைக்க முடியும்? ஐயா, நம்ம இரும்பு குடம்ல. இரும்பு குடம்ல போட்டுக்கிறியா? அங்கமியா, புது பொண்டாட்டியோட குளூர்ல படுத்தாப்ல இருக்குமியா. பேர் வெள்ளையா, பொண்டாட்டி ஊர்ல இருக்கியா. ஏய் ஐயா, பற்ற போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடு. சரிங்க ஐயா. அதென்ன கழுத்துல மாட்டு கட்டின மாதிரி சங்கு? இதாயா எங்க ஆத்தா கட்டி விட்டதுயா. கொஞ்சமா அழகு இருக்கிறவங்களுக்கு காசி கயிறு, கொள்ள அழகு இருக்கிறவங்களுக்கு கணத்து கயிறு. எங்க சுத்துப்பட்டுல நான் தான் பேரழகன். என்ன விளையா? அதனால திஷ்டி பற்ற கூடாதுன்னு சொல்லி கயிறோட சங்கியம் சேர்த்து கட்டிருச்சு எங்க ஆத்தா. ஒழுங்கா வேலை பார்க்கணும். ஈஸ்வரா, அப்பனே ஈஸ்வரா, தென்னாட்டு உடைய சிவனே போற்றி போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கையிலே மலையானே போற்றி போற்றி, சிவ 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 சிவா, சிவ 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 சிவா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. வடக்கூர் முத்தையாச்சாமி, கந்தங்கோட்டம் கந்தச்சாமி, மதுரை பாண்டிச்சாமி, மாவுத்து வேலுச்சாமி, வல்லக்கோட்டை குமாரச்சாமி, கொட்டக்குடி கோட்டச்சாமி, கொம்பு தூக்கி வேட்டச்சாமி, குரங்கணி வீரச்சாமி, சங்கரன் கோயில் சிவசாமி, சதுரகிரி மலைச்சாமி, சொரண்ட சுடலமாடசாமி, வேம்பூர் வெள்ளச்சாமி, அஞ்சு நாட்டு ஐயனார் சாமி, சூலூர் முனுசாமி, ஓமந்தூர் பெரியண்ணசாமி, வண்டிமலையா சாமி, கொங்கு நாட்டு அன்னமார் சாமி, காவ கருப்பண்ணசாமி, எல்லா சாமி ஒண்ணு சேர்ந்தது எங்க குலசாமி. ஓம் நமச்சிவாயா. ஈஸ்வரா, சென்னையில முதல்ல நான் வேலைய ஆரம்பிக்க போறேன். நீ தான் துணை இருந்து உன் புள்ளைய கைப்பிடிச்சு கரையேற்றி விடணும். நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாயா.
என்ன யாரையும் காணும் ஐயரையும் காணும் அண்ணா 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 உங்களை பார்த்து ஐயர் மாதிரி தெரியுது, கொஞ்சம் 90 வச்சு விடுங்களேன். சும்மா வைங்கண்ணே, என்ன வச்சு விடுங்கண்ணே, சும்மா கூச்சப்படாம வச்சு விடுங்கண்ணே, வைங்க அண்ணா வைங்கண்ணே, வச்சு விடுங்கண்ணே. ஒரு நிமிஷம். கந்தசஷ்டி கவசம், சுப்ரபாதம், காயத்ரி மந்திரம் போல நீங்க சொன்ன காவல் தெய்வ மந்திரமும் நல்லா இருந்துச்சு. நன்றிங்க. சாமி மகராசனா நல்லபடியா போயிட்டு வாயா. வரேன் பாட்டி. போயிட்டு வாயா. கோட்டை நல்லபடியா போயிட்டு வரணும். சரி சரி. எப்பா மருமகனே, சீமைக்கு போற பான்னு இந்த சிரிக்கி இழுத்துட்டு வந்துடாத. இழுத்துட்டு வந்தா என்னவா? ஆசீர்வாதம் பண்ணதா. நல்லா இருக்கியா? நல்லா முத்தையா, என் புள்ள இருக்கிற அழகுக்கு சுத்து பட்டிலையும் சொந்த பந்தத்திலயும் எந்த சிரிக்கி இருக்கா? நல்லா சொல்லுதா. பட்டணத்துக்காரி தான் பந்தல் உட்காரன்னு விதி இருந்தா அதை மாத்த யாரால முடியும்? நீ போயிட்டு வராதா? சாமி, எங்க சொந்த பந்த மாதிரியே 90 ஊதி விட்டு போறாங்களே. எங்க ஆத்தா சொன்ன பட்டணத்துக்காரி இவதானா? நன்றி சாமி. என்ன சாமி, மனசுல மல்லிப்பூவை தூவிட்டு மறைஞ்சிட்டா. சரி, முதல்ல பொழப்பா பார்ப்போம், அப்புறம் பொண்ணை பார்ப்போம். சந்தோஷ், ஹாய் டாட். எங்கடா இருக்க? சந்தோஷமான இடத்துல சந்தோஷமா இருக்கேன். நீ சந்தோஷமா இருக்கணும் தான் உனக்கு சந்தோஷ்னே பேர் வச்சேன். என்ஜாய் மை சன். தேங்க் யூ டாட். மியூசிக். நான் இஷ்டப்பட்டு நீ இஷ்டப்பட்டா சுகம், நான் இஷ்டப்பட்டு நீ கஷ்டப்பட்டா பணம்.